ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனானிஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2025 ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இதில் ஃபிசிக்ஸ் எக்ஸாம் வந்து ரொம்ப கஷ்டமாக கேட்டிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. இன்ஜினியரிங் டிராயிங், எசென்சியல் ஆஃப் கம்ப்யூட்டிங், ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்லாம் படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ இந்த கொஸ்டினை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னா, உங்களுக்கு ஃபிசிக்ஸ் எக்ஸாம் எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிற நான் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் வந்து கொடுக்க போகிறேன். அதாவது நான் வந்து ரிசர்ச் பண்ணி பார்த்தால இந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க. இப்படி நீங்கள் படிச்சிங்கனாலே மோஸ்ட்லி மார்க் எடுத்துடலாம். அது எப்படிங்கிற பார்க்க போகிறோம். ஸோ அங்கடிக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அனானிஸில் படிக்கிற ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான கொஸ்டின் எந்த மாதிரி கேட்டிருந்தாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ இதை நம்ம தான் சொல்கிறோம் இப்போ ஃபர்ஸ்ட் டைம். இப்படி தான் வந்து கேட்பாங்களாங்கிறது டவுட்டு தான். ஆனால் மோஸ்ட்லி கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் வந்து நம்மளோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னாலும் இந்த மாதிரி பேட்டர்னில் தான் நான் எடுத்திருப்பேன். ஸோ அது என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்ஸ் எக்ஸாம் பற்றி நான் லாஸ்ட்டாக ஒரு சொல்லிடுறேன். அதாவது வந்து உங்களுக்கு எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா, உங்களோட சிலபஸ் பார்க்குறப்போ முதல் இருக்க 3 டாப்பிக்கும் லாஸ்ட்டில் இருக்க ஒரு 2-3 டாபிக்ஸில் தான் ரிப்பீட்டாக வந்திருக்கு. ஆனால் ஒரு சில டாபிக்ஸில் லாஸ்ட் டாப்பிக்கும் முன்னாடி டாபிக் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது இம்பார்ட்டன்ட்லேயே வெரி இம்பார்ட்டண்டாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எலாஸ்டிசிட்டி, கேன்டிலவர், யங் மாடுலஸு, ஸோ அந்த மாதிரி இருக்கிற டாபிக்ஸ் எல்லாமே நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அதாவது தெரியும். இந்த டெர்மல் ஸ்ட்ரெஸ்ஸு, ஸோ சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், டார்சல் பெண்டுலம், கப்பல் பர் ட்விஸ்ட்டு, டேம்ப்ட் ஆக்சிலேஷன் வந்து உங்களுக்கு 2 மார்க்லையும், ஃபோர்ஸ் ஆக்சிலேஷன் வந்து கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், ஸோ பேரியர் அதாவது குவாண்டம் டனலிங்கு, ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா CO2 லேசர் எல்லாமே அவங்க கேட்டிருக்கிறது வந்து உங்களுக்கு சிலபஸில், அதுவும் வந்து ஆர்டரில் இருக்கிற இதுவும் கடைசியும் தான் கேட்டிருக்காங்க. உள்ளேருந்து வரல, ஆனால் வந்திருக்கு. அது டேரக்ட் கொஸ்டினாக வரல, அதுவும் உண்மை தான். ஆனால் வந்து உங்களுக்கு இப்படி தான் வந்திருக்கு. நீங்கள் இப்போ கொஸ்டின் சிலபஸை பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேட்டர்னில் வந்து படிங்க. இதுக்கு தான் நானுமே வந்து கொஸ்டின் எடுக்கிறப்போ உங்களுக்கு சிலபஸ் வைஸ், அதாவது இந்த சிலபஸில் இப்படி தான் கேட்பாங்கன்னு கிடையாது, இதில் இம்பார்ட்டன்ட் தான் கேட்பாங்க. அதனால் நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் ஒரு கேட்கலாம், அதாவது வந்து ப்ரீவியஸ் இயரில் இந்த சப்ஜெக்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பாஸ்ட் ரெகுலேஷன் போனீங்க அப்படின்னா ஒரு சில டாபிக்ஸ் உங்களுக்கு கவர் ஆகும். அதே ஃபார்மேட் வச்சு நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எசென்சியல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டிங் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் வந்து எப்படி கேட்குறாங்க, அதாவது கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா உங்கள் சிலபஸ் எடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ சிலபஸ் வச்சு நீங்கள் என்ன தான் படிச்சிங்கனாலும் உங்களால் வந்து கரெக்டாக எடுக்க முடியாது. அதனால் இப்போ நான் கொடுத்துருக்கலாம் இம்பார்ட்டன்ட், அதெல்லாம் உங்களுக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி கவர் ஆகாதான்னு பார்த்து வச்சுக்கோங்க. கம்ப்யூட்டர், ஸோ அதில் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் கண்டிப்பாக ஃபஸ்ட் யூனிட்ல கம்ப்யூட்டர் வந்துடும். இதில் 6 யூனிட் இருக்கனால மேபி எப்படி கேட்பாங்கன்னு தெரில. சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு 13 மார்க் 5 இருந்தும் கேட்டு லாஸ்ட்லேருந்து கூட 15 மார்க் கேட்கலாம். ஸோ சம்டைம்ஸ் அவங்க எப்படினாலும் கேட்கலாம். அதனால் இது கொஞ்சம் எப்படி கேட்பாங்கன்னு தெரில. ஆனால் எல்லாமே இதில் நான் கொடுத்துருக்க எல்லோ கலர் ஷேர் பண்ணியிருக்கேன், ரெட் கலர் ஷேர் பண்ணிக்கலாம். நல்லா படிச்சுங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் கன்ஃபார்மாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். நான் லாஸ்ட் மினிட் அப்லோட் பண்ண காரணம் என்ன அப்படின்னா, நம்ம லாஸ்ட் மினிட் கொஸ்டின்ஸ் கொடுத்ததில் வந்து அவ்வளோ வரல. ஏன்னா அது இம்பார்ட்டன்ட்லேருந்து அவ்வளோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அவ்வளோ வரல. ஸோ அதனால் இதை பார்க்குறீங்க அப்படின்னா இதை பேஸ் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் கொஸ்டின்ஸும் காட்டிடுறேன். ஸோ இந்த கொஸ்டினை வந்து நான் காட்டுறேன்னா ஃபுல் வீடியோவில் போய் பாருங்கள், அதில் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து அந்த ஓம்ஸ் லா, கிர்ச்சாஃப் லாலாம் ரொம்ப முக்கியமான ஒன்று. காம்பனன்ட்ஸ் ஆஃப் DC சர்க்யூட்டு, அதே மாதிரி இந்த முதல் யூனிட் 2வது யூனிட்லாம் கொஞ்சம், அதாவது ஃபஸ்ட் யூனிட் கொஞ்சம் அந்த சர்க்யூட் ரிலேட்டாக கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ். நீங்கள் இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து சிலபஸ் எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் மோஸ்ட்லி இருக்கும். ஸோ நான் எப்பயுமே சொல்லிட்டேன், நான் சிலபஸ் வச்சு எடுக்கல, சிலபஸில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் எடுத்திருக்கேன். ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு பேசிக் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ அதுக்குரிய கொஸ்டின்ஸும் நான், அதாவது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் பாருங்கள். இதை தான் பார்க்கணும் கிடையாது, ஆனால் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சில வந்து ஓம்ஸ்லா, அதாவது ஓம்ஸ்லா ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதே மாதிரி இந்த ஜெனர் டிரைவர்லாம் பார்த்துக்கோங்க, ஃப்ளெமிங் லெஃப்ட் கண்ட்ரோல் இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த சயின்டிஸ்ட் நேமில் வர்றது நம்மளுக்கு ஃபிசிக்ஸாக தான் கேட்கல, மேபி இதில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இன்ஜினியரிங் டிராயிங்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸோட கொஸ்டின் எடுத்து பாருங்கள். இதை வந்து நான் டாபிக் தான் கொடுப்பேன், இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட் வச்சு தான் கொடுப்பாங்க. அதனால் பார்த்துக்கோங்க. கீழே கொடுத்துருக்குமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நான் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து எடுத்து பாருங்கள். இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் மட்டும், அதாவது இன்ஜினியரிங் டிராயிங்ஸ் பொறுத்த வரைக்கும் மட்டும் நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ இதில் கொஸ்டினும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஓவரால் அதில் கொடுத்துருக்க ஷேப்லாம் நல்லா போட்டு பாருங்கள். ஸோ ஓவரால் இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ், அதாவது இன்ஜினியரிங் டிராயிங்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கனாலே மோஸ்ட்லி உங்களுக்கு மார்க்ஸ் வந்து கிடச்சிரும். மித்த எல்லாருமே வந்து நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த அப்டேட் வந்து நம்ம எக்ஸ்க்ளூசிவாக கொடுக்குறோங்களா, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபிசிக்ஸ் எக்ஸாமில் விட்ட தப்ப இந்த டைம் விட்டுறாங்க. இருக்கிற டைமை நல்லா யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் எடுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.